எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாம் எழும்பி நிற்போம். கண்களை மூடுவோம். கர்த்தரை பார்ப்போம். கண்களை மூடி, ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணாமல் இருந்தது உண்மைதான். உம்மை அறிந்தவன், உம்மை அறிந்தவள். நாம் ஜெபிக்காமல் இருந்தது உண்மைதான். இப்ப ஒரு 15 நிமிடமாகிலும் அதிகாலையிலும் இரவிலும் ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை இப்பொழுது உயர்த்தலாம். அப்படி 15 நிமிடம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்காத நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்க, ஜெபிக்காமல் இருக்கிறவர்கள் கையை உயர்த்தலாம். வியாதி உள்ளவர்கள் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். வியாதி உள்ளவர்கள் யாராயிருந்தாலும், எந்த வியாதியாயிருந்தாலும் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். தூக்கமில்லை, நன்றாக தூங்க முடியவில்லை, கெட்ட சொப்பனங்கள் வந்து என்னால் தூங்க முடியவில்லை, அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. வியாபாரத்தில் நஷ்டம், கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், அப்படிப்பட்டவங்க உங்க கரத்தை உயர்த்துங்க. அப்படிப்பட்டவங்க வாலிப பிள்ளைகள், அப்படிப்பட்டவங்க கரத்தை உயர்த்துங்க. வாலிப பிள்ளைகள் கரத்தை உயர்த்துங்க. இப்போ அப்படியே முன்னாடி வாங்க. நான் ஒரு பாடல் பாடும்போது முழங்கால் படி போட்டு முன்னாடி வந்து நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். முன்னாடி கூச்சப்படாம முன்னாடி வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். முன்னாடி வாங்க. முன்னாடி வந்து முழங்கால் படி போடுங்க. வானம் பூமி படைத்தவரே, சர்வ வல்லவரே, முன்னாடி வாங்க. கை உயர்த்துனவங்க, வியாதியஸ்தர்கள் முன்னாடி வாங்க. ஜெபிக்க முடியாதவங்க முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. வந்து முழங்கால் படி போட முடிஞ்சவங்க முழங்கால் படி போடுங்க. அத்தனை பேருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். விசேஷமா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு உள்ளவங்க முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. கொடிய பிரச்சனைகள், பிரிவினைகள் அப்படிப்பட்டவங்க முன்னாடி வாங்க. ஓ ஜீவனே, என் பலனே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே. அன்பு சகோதரியே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. உன் வேதனைகள் மாறுகிறது. நீ வந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு உன்னை காண்பித்தார். உன்னை எனக்கு காண்பித்தார். சகலவற்றையும் உன் வாழ்விலே புதிதாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபரபலபா தைலி சகரதாதா. சகலவற்றையும் புதிதாக்குகிறவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மேன்மையாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இத்தனை பேர் வந்திருந்தார். வந்த நேரம் முதலே ஆவியானவர் உன்னை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். ஏதோ ஒரு சூழ்நிலையில, மனதளவில் பாதிக்கப்பட்ட நிலைமையில, வாழ்வுக்கும் சாவுக்கும் மத்தியில் வந்திருக்கிற ஒன்ன அவர் மேன்மைப்படுத்துவார். சகலவற்றையும் புதிதாக்குவேன் என்று சொல்கிறார். தேவ பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம், உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம், உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம். இஸ்ரவேல் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே. தேவ பிரசன்னத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு. ஹல்லேலூயா. தகப்பன் கைவிட்டாலோ நீர் என்னை சேர்த்துக் கொண்டீர். பெற்ற
பெற்ற தாய் உன்னை மறந்தாலோ நீர் என்னை அணைத்துக் கொள்ளி. தகப்பன் கைவிட்டாலோ நீர் என்னை சேர்த்துக் கொள்ளி. பெற்ற தாய் உன்னை மறந்தாலோ நீர் என்னை அணைத்துக் கொள்ளி. தாயே என் தந்தையே, ஓ தாயே என் தந்தையே, அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரவேல் புதைகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார புரிந்து கொள்ளுகிற கர்த்தர், உன்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே, உன்னாலே ஜெபிக்க முடியவில்லையே, உள்ள உடைந்து ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற உடைய பிள்ளையை கர்த்தரின் கரம் தொடுகிறதை நான் பார்க்கிறேன். உனக்கு ஒரு புதிய வாசல் திறக்கப்படுகிறது, புதிய வழி திறக்கப்படுகிறது. உன் குடும்பத்தார் யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு உயர்வை ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது இருக்கிற சில அருவருப்புகளை நீ விட்டு இயேசு அண்டையில் உண்மையாய் நீ நின்றார், புதிய வாசல், புதிய வழி உனக்கு திறக்கப்படுவே. நன்றி சொல்லிடுவே, மகிமைப்படுத்திடுவே, ஸ்தோத்திர பலியிடுவே, சிறனை சென்றிடுவே. நன்றி சொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியே, இந்த அன்பு பிள்ளை விட்டு நீ வெளியே போ. நிம்மதியை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற அந்தகாரமே வெளியே போ. இந்த பிள்ளை விட்டு வெளியே போ. உனக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சத்துரு உன்னை விட்டு வெளியேறுகிறது. வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார ஜெபிக்கிற வல்லமை மகளை நிரப்பட்டு நீண்ட காலமாய் உன் வாழ்வில் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வருகிறது. அற்பமாய் நினைக்கப்பட்ட உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உம்மை வாயார வாழ்கிறோ, உம்மை மனதார போற்றுகிறோ, உம்மை வாயார வாழ்கிறோ, உம்மை மனதார போற்றுகிறோ. உம்மை வாயார வாழ்கிறோ, உம்மை மனதார போற்றுகிறோ. இவளை விட்டுவிடு. இவளை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது, உனக்கு அதிகாரம் கிடையாது. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாய் கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். உங்க பிரசன்னம் உடைய மகளை போடட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த அருமையான உடைய மகளை நீர் ஆசீர்வதியும். ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை இவர்கள் மேல் இறங்குகிறபடியால் அந்தகாரம் வெளியேற்றப்படுகிறது, அந்தகாரம் வெளியேற்றப்படுகிறது, அந்தகாரம் வெளியேற்றப்படுகிறது. வீட்டுல சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, செய்கிற காரியங்கள் வீட்டிலே நஷ்டத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன்னை விட்டு வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் மகளை நிரப்பட்டும். ஒரு பயம் உன்னை ஆண்டு கொண்டது, ஒரு பயம். ஏசாயா 41:10 வழியாய் அந்த பயம் உன்னை விட்டு மாறுகிறது. நீ கலங்காத. கலக்கம், கலங்கின வாழ்க்கை, சமாதானமே இல்லை.
இந்த இடத்தை மூடுதே. ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, ஒரு உன்னை எல்லாரும் புரிந்து கொள்ளவில்லை, சரிதான். என் ஜனத்தை மூடுதே. கர்த்தர் உன்னை புரிந்திருக்கிறார். ஆதலால் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், இந்த ஊழியக்காரன் மூலமாய் வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 திறந்த வாசல், திறந்த வாசல். 32 நாட்கள் எல்லாம் அடைக்கப்படும். எல்லாரும் உனக்கு எதிராக இருப்பார்கள். செத்து போகலாமோ என்று சொல்லுகிற எண்ணங்கள் வரும். விசுவாசி, இன்றிலிருந்து 32 நாட்கள் சரியாய் 32 நாட்கள் கழிந்த பிறகு ராஜ ஆசீர்வாதம், ராஜாவின் ஆசீர்வாதம். நீ நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தில் உள்ள சகோதரி, தனித்து விடப்பட்ட தனிமரத்தை போல வந்திருக்கிறாய். கலங்காதே, இதோ உன்னை புடமிட்டவர், இதோ உன்னை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறேன். 32 நாட்கள் கழிந்த பிறகு தெளிந்த வாழ்க்கை, தெளிந்த தண்ணீர் உன் வாழ்வில் கடந்து வரும். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பார்வைக்கு அநேகருக்கு முன்பாக நீ உயரமான இடத்தில் போல இருக்கிறது ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு புதிய காரியங்களை கர்த்தர் உனக்கு நடப்பிப்பார். ஆசீர்வதி. மகள் மேல் வல்லமை இறங்கும். சபிக்கப்பட்ட கட்டுகள், சபிக்கப்பட்ட வல்லமைகள் செயலற்று போகட்டும், செயலற்று போகட்டும், செயலற்று போகட்டும், செயலற்று போகட்டும். கர்த்தர் உம்முடைய மகளுக்கு சரீரத்தில் சுகம் பலன் வைப்பீராக. கண்ணீர் தானே உன் வாழ்க்கை, வேதனை தானே உன் வாழ்க்கை. அந்த கண்ணீர் ஆண்டவர் மாற்றுகிறார். எப்பொழுதும் ஒரு மரண பயம், மரண பயத்தினால் கட்டப்பட்ட கட்டிலிருந்து உன்னை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறதை நான் பார்க்கிறேன். ஷபா ரபா லபா ரபா லமா நதா ரபா லபா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்குகிறது. சில அசுத்த ஆவிகள் உன் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் பயத்தை மாற்றி சமாதானத்தை வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய மகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். நிறைய பகை, காரணமில்லாத ஆண்டவரை வீழ்ச்சிகள் எல்லாம் ஆண்டவரை தளர்ந்து போன ஒரு சூழ்நிலை, தளர்ந்து போன சூழ்நிலை. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்த போல ஒண்ணுமே இல்லை, ஆனால் எகிப்துல தான் ஆசீர்வாதம் இருந்து. அங்க அந்த நைல் நதி ஓரத்துல நம்முடைய பிதாக்கள் பாதுகாக்கப்பட்டது போல ஏதோ உங்க குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். சரிதானே? இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சூழ்நிலை உங்களை விட்டு மாறுகிறது. மாற்றுகிற தெய்வம், மாற்றுகிற தெய்வம் கர்த்தர் மாற்றுகிறார், மாற்றுகிறார். கட்டாயம் மாறுகிறது. நீங்கள் கர்த்தருக்காய் எழும்புவீர்கள், ஒரு சிறு ஊழியத்தை செய்வீர்கள். உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை அவர் வைக்கிறார், அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். சிலர் உன்னை, சிலர் உங்களை அவ்வளவுதான் முடிந்து போனது என்று சொல்லப்பட்டவர்களுக்கு முன்பாக அன்பு சகோதரி பட்டு போயிருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாமல் இந்த மரம் பட்டு வந்திருக்கிறது உண்டு. இந்த மரத்துல கனி இல்லப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், கனியற்றவனை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி, நன்றி. இந்த வயதான அம்மாவை ஆசீர்வதியும். தெய்வ பிரசன்னமே இவர்களை மூடிக்கொள்ளட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். வயசான அன்பு தாயாரை ஆசீர்வதியும். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், வறுமைகள், போராட்டங்கள் மாறட்டும். இப்பொழுது சில உபத்திரவங்கள், இவர்களை உபத்திரவப்படுத்துகிற சில உபத்திரவங்கள் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும், தேவ பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். சுகத்தை கொடும், பலத்தை கொடும். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை உம்முடைய மகளை மூடிக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. தளர்ந்த கை, தள்ளாடுகிற முழங்கால் தேற்றுவீராக. உம்முடைய மகளை தேற்றும், தடைகள் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. அன்பு சகோதரியே, ஆண்டவர் என் மூலமாய் சொல்லுகிற காரியம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சில அதிசயங்கள் காண முடியாமல் நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து வாழ்ந்த நீங்கள் ஒரு வறண்ட நிலத்திலே தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு நிற்கிறீர்கள். ஏன் வறண்டது என்பது உங்களுக்கு தெரியும், ஏன் பின்மாற்றம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அந்த வறண்ட நிலத்திலே நல்ல நீரூற்றை வைக்கிறதை பார்க்கிறேன். உங்கள் குடும்பம் நல்ல நீரூற்றாய் மாற்றப்படுகிறது. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இப்பொழுது இருக்கிற தடைகளும், இப்பொழுது இருக்கிற சத்துருவின் போராட்டங்களும் விலகி ஓடும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளையின் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த பிள்ளையின் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். சபிக்கப்பட்ட ஆவியே, சபிக்கப்பட்ட பிசாசே, வெளியே வா. உன்னை நான் பார்க்கிறேன், நீ ஒழிக்க முடியாது. இந்த வாலிப மகளை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. வெளியே போ, போ. பிள்ளையை விட்டு வெளியே போ. ஜபிக்கிற அபிஷேகத்தில் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். வெளியே போ, வெளியே போ. நீ போ வெளியே. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. உன் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய அப்பா, உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் உன்னை நேசிக்கும் நேரத்துக்குள் நீ கடந்து வை. நீ ஒரு எஸ்தர், நீ ஒரு எஸ்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தரப்பல நிற்பாய், ஜனங்களுக்காய் நிற்பாய். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. மீகா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படியுங்கள். சில தடைகள் உங்கள் வீட்டை விட்டும் உங்கள் குடும்பத்தை விட்டும் விலகுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் என்று தெரியவில்லை. நிறைய தடுமாற்றங்கள், சில சறுக்கல்கள், சில மன வலிகள், வேதனைகள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவர் புதிதாக்குகிறார், புதிய அனுபவத்தில் கொண்டு வருகிறார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை ஆசீர்வதியும். ஹalleluya. உம்முடைய பிள்ளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய மகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஹalleluya 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 ஹalleluya. அன்பு தகப்பனாரை ஆசீர்வதியும். பலத்தோடு நடக்க பலத்தை கொடும். தடைகள் மாறட்டும், சத்துருவின் உபத்திரவங்கள் மாறட்டும். உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், சமாதானத்தை கொடும் இயேசுவின் நாமத்தில். அன்பு சகோதரனை ஆசீர்வதியும். சில தடுமாற்றங்கள், சில ஆண்டவரே நஷ்டங்கள், ஆண்டவர் உம்முடைய மகனை உயர்த்தும், உம்முடைய மகனை உயர்த்தும். அறுப்பு காலமும் சென்றது,
கோடை காலம் 2 நல்ல காலம் வந்தது சகோதரா உன் வாழ்க்கையில. சரிதானே, அறுப்பு காலமும் வந்தது, கோடை காலம் வந்தது. நீயோ ரட்சிக்கப்படவில்லை. இப்ப ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறக்கிறார். இருண்ட சில காரியங்கள் வெளிச்சமாய் மாறுகிறது, வெளிச்சமாய் மாறுகிறது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிற உனக்கு ஒரு நன்மை ஒரு முறையும் கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெள்ளம் போல உனக்கு எதிராய் சத்துரு ஒரு காரியத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் அடுத்த தோல்வியை சத்துரு கொண்டு வருகிறார். இனி அப்படி அல்ல. உண்மையா நீங்க முன்னாடி வந்து ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறீங்க. சரீரத்தில் இருக்கிற சில பலவீனங்கள் போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். அப்பா உம்முடைய மகனை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு மாற்றம். சகல மறைமுகமான கட்டுகளும் நீங்கள் எழும்ப விடாமல் முன்னேற விடாமல் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், மாந்திரீக கட்டுகள் எரிந்து சாம்பலாகி போகிறதை பார்க்கிறேன். இன்று வரையிலும் அது உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏசப்பா உங்களுக்காக சகல கட்டுகளை தகர்த்தெறிகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய மகனோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சத்தமா சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நல்ல ஆண்டவரே, கரத்தை உயர்த்தி அர்ப்பணித்து முன்னாடி வந்து உம்முடைய பாதத்தில் நின்று ஜெபித்த உம்முடைய பிள்ளைகள் இங்கு நிற்கிற அத்தனை பேரையும் நான் ஒருவேளை ஜெபிக்காமல் இந்த கூட்டத்தில் இருந்தாலும் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாய் அநேக குடும்பங்கள் விடுதலையாக்கப்பட்டதற்காய், அநேகர் தொடப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இனி இவர்கள் அலைந்து தெரியாமல் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உருவாக்கப்படுகிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் நீர் இரத்தம் சிந்தினது உண்மை என்று சொன்னால் அந்த இரத்த துளிகள் வயதான தகப்பனார் மேல், வயதான அம்மா மேல், அன்பு வாலிப பிள்ளைகள் மேல், சகோதர சகோதரி மேல் தளிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை நடத்துகிற அருமையான எங்களை அழைத்த பெரிக்ஸ்பால் அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். செக்ரட்டரி குடும்பம் ஆண்டவரே, இன்னும் ட்ரெஸரர் குடும்பம், கணக்கர் குடும்பம் ஆண்டவரே, டீக்கனார்கள் ஒவ்வொருவருடைய குடும்பம், பொறுப்பாளர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அருமையான ஒளி சீராக அமைத்து தந்த அன்பு பிரதர் அவர்களையும், அருமையான கோயில் பிள்ளை அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பங்களின் மேல் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அவர்கள் பிள்ளைகளை கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறபடினால் ஆசீர்வதியும். இப்பொழுதும் ஆண்டவரே, சபை போதகர் அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதி. உடைய மகனை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க ஆண்டவரே. அடுத்த கட்டம் முன்னேறி செல்லக்கூடிய கிருபையை கொடுத்து கரம் பிடித்து நடத்தும். இந்த இடத்தில் வந்திருக்கிற ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த, ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளை பரிசுத்த ஆராதனையில் நெருப்பாய் இறங்கி வாரும். நாளை பரிசுத்த ஆராதனையில் ஒருத்தரையும் விடாதுங்க. அத்தனை பேரையும் நீ உம்முடைய தொடுதலை அவங்க உணர்ன ஆண்டவரே. மரண வியாதிகள் மாறின ஆண்டவரே. இதுவரையிலும் இல்லாத ஒரு பரிசுத்த ஆராதனையை நாளை கர்த்தர் மாற்றி அமைங்க. பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.